4 டிசம்பர் 63 12:05 AM. ஹஸ்பண்டுக்கு கேட்குறாங்க செரடாங்கெடா மிதுனம் பூசம் ஹேவிங் சம் சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ எப்போ சரியாகும்? ஹவ் இஸ் ஆயுள்? ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா எப்போ? ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுனாமா உங்களுக்கு கோச்சார அமைப்புகள் எதுவும் இருக்கா பாருங்க. கணவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு மனைவிகளுக்கு 6 8ஆம் அமைப்பு குரு தசையில சுக்கிரன் புத்தி சுக்கிர தசையில குரு புத்தி கணவனோட இணைய முடியாத தன்மைன்ற மாதிரி கோச்சார அமைப்பு மனைவிக்கும் சில நேரத்தில் வரும் பார்க்கலாம். சரிங்களா? லக்னம் இது ஹஸ்பண்டுடைய ஜாதகமா நல்ல பௌர்ணமி அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறாரு. ஆனால் இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயம் என்ன தெரியுமாமா, 6ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதும் 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதும் நோயோடு இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் லக்னாதிபதி இந்த இடத்துல ஓரளவுக்கு கேந்திர வலிமையோடு இருக்காரு. குருவின் பார்வையில் 1 டிகிரி பார்வையில் இருக்காரு. சரி எல்லாம் ஓகே. இந்த இடத்துல ஓகே. இப்போ என்ன தசை நடக்குது? தசையில் இங்கே இருக்கு சுக்கிர தசை நடக்குது. ஆமாம், சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு என்னன்னு வருவார்? சரி, செவ்வாய் முடிஞ்சாச்சு. சுக்கிரனில் ராகு போய்கிட்டு இருக்கு. சுக்கிரனில் ராகு அப்படியே செவ்வாயுடைய அமைப்புகளில் சுக்கிரனும் இந்த ஜாதகத்துக்கு புதனும் ஒரு மாதிரியான அமைப்பு. சரி, இங்கே ஒரு மாதிரியான தன்மை தீருமா? 11ஆம் பாவகம் தீர்க்கணும். சுக்கிரனோட அமைப்புகளில் இருங்க, இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். சுக்கிர தசையில் ராகு இந்த நோய் எப்போ வந்ததுமா? நோய் வந்தது 6ஆம் இடத்துல இருந்துன்னா இந்த 11ஆம் இடத்துல ராகு ஒரு மாதிரி பண்ணுவார். ஆனால் இது ஒரு மாதிரியான மாரக அமைப்புகளோட கடுமையான தொடர்பில் இருக்காரு. ராகு சுபத்துவமாக வேற இருக்கிறாரு. இந்த தன்மைகளில் 2027க்கு பிறகு வரக்கூடிய குரு தசைக்கு அப்புறம் எந்த விதமான நல்ல தன்மையும் இருக்குமா? அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். சற்று உங்களுக்கு ஏதாவது ஜென்மசனி அஷ்டமசனி அமைப்புகள் கோச்சாரத்தில் இருக்கான்னு பாருங்கம்மா. சரிங்களா?